சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருந்தால் கட்டாயம் இந்த ஒரு அறிகுறி உங்களால் பார்க்க முடியும். அது என்ன அறிகுறி, எப்படி தெரியும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தெய்வம் குலதெய்வம், குலம் காக்கும் குலதெய்வம், கும்பிடுவோர் நெஞ்சங்களில் குடியமர்ந்த குலதெய்வம். குலதெய்வ வழிபாட்டை யார் ஒருவர் முறையாக மேற்கொண்டு வருகிறார்களோ, மேலும் அவங்க வீட்லயும் குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்றாங்களோ, அவங்க வீட்டுக்கு குலதெய்வம் விரும்பி வந்து வாசம் செய்யும். அது மட்டும் இல்ல, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப நம்ம கூப்பிடாமலே ஓடோடி வர ஒரு உயிர் தெய்வம்னா அது நம்ம குலதெய்வம் தான். அப்பேற்பட்ட தெய்வம் நம்ம வீட்ல வாசம் செய்றாங்க, நம்ம வீட்ல குலதெய்வம் இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு சில அறிகுறிகள் இருக்கும். ஆனா நான் சொல்ற இந்த ஒரு அறிகுறி தெரிஞ்சாலே போதும், 100% உங்க வீட்ல குலதெய்வம் வாசம் செய்றாங்க அப்படிங்கிறத நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே குலதெய்வம் வீட்ல இருக்கு அப்படின்னா, இது பொதுவான அறிகுறின்னே நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமா நீங்க வீட்ல இருக்கும்போதே சந்தன வாசனை, குங்குமம் வாசனை, தாழம்பு குங்குமம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த குங்கும வாசனை, அது மட்டும் இல்ல சுருட்டு வாசனை இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா, ஒரு சில குலதெய்வ கோவில்ல பாத்தீங்கன்னா, விபூதி மட்டுமே பிரசாதமாக வழங்கப்படும். அந்த விபூதியோட வாசனை உங்க வீட்லலாம் வந்துச்சு அப்டின்னாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம், நம்ம வீட்ல குலதெய்வம் வராங்க. நம்ம வீட்ல குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கின்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு பொதுவான அறிகுறி. இது நீங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கும்போது கூட, லக்ஷ்மி தாயாரை வணங்கும்போது கூட இந்த அறிகுறிகள்லாம் வரும். இப்ப மல்லிகை பூவெல்லாம் வாசம் வருது அப்டின்னா, உங்க குலதெய்வத்தின் வாசம் மட்டும் இல்ல, லக்ஷ்மி தாயார் உங்க வீட்ல வந்து வாசம் செய்றாங்க அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனா, இந்த ஒரு அறிகுறி வந்து உங்க வீட்ல இருந்துச்சு அப்படின்னா, குலதெய்வம் தான் வராங்க அப்படிங்கிறத நீங்க 100% தெரிஞ்சுக்கலாம். அது என்ன அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு உங்க குலதெய்வம் வராங்க அப்படின்னா, நம்ம கண்களுக்கு தான் நம்ம குலதெய்வம் தெரியாது. ஆனா, வாயில்லாத ஜீவன்கள் அனைவரின் கண்களுக்கும் நம்ம குலதெய்வம் தெரியும். நம்ம வீட்ல குலதெய்வம் இருக்காங்க அப்படின்னா, உங்க வீட்ல தெருநாய்களாக இருக்கட்டும், இல்ல பறவைகளா இருக்கட்டும், பல்லிகளா இருக்கட்டும், அனைத்துமே குலதெய்வத்தை தரிசித்து கொண்டே இருக்கும். நீங்க ஒரு பசுவிற்கு உணவு வைத்தா கூட, அந்த பசு வந்து அந்த வீட்ட பார்த்து, "நான் சாப்பிடட்டா?" அப்படின்னு ஒரு அனுமதி கேட்டு சாப்பிடும். இத எப்படிங்க நாங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உணவு வைத்தாலும் உங்க வீட்ட பார்த்து ஒரு தடவ கத்திட்டு தான் அதற்கு பிறகு உணவு எடுத்துக்கும். அது பறவைகள்லேருந்து, நாய்கள்லேருந்து எல்லாத்துக்குமே இருக்கு. இப்ப நாய்களுக்கு நீங்க உணவு தினமும் குடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப, நாய்கள் உணவு சாப்பிட்ட பிறகும் உங்க வாசல்ல வந்து அது காவலாக படுத்துக்கிறதா இருக்கட்டும், நாய் உங்க வீட்டையே பார்த்துட்டு நிக்கிறதா இருக்கட்டும், இது அனைத்துமே உங்க வீட்டுக்குள்ள குலதெய்வம் இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, குலதெய்வம் விரும்பி வந்து வசிக்கக்கூடிய இடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவாசல், உங்க பூஜை அறை, நிறை சொம்பு நீர், நீங்க குலதெய்வ விளக்கு ஏற்றும்போது அந்த விளக்கின் ஒளியில உங்க குலதெய்வம் விரும்பி வந்து வசிக்கும். அப்படி இந்த இடங்கள் எல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எல்லாம் ஒரு பொலிவு ஏற்படுவதை உங்களால பார்க்க முடியும். தலைவாசல்ல 3 பல்லிகள் ஒன்று சேர இருப்பது, 3 பல்லிகள் சத்தமிடுவது, நீங்க குலதெய்வ விளக்கு ஏற்றும்போது, அந்த விளக்கு கொஞ்ச நேரம் எரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விளக்கு திரி நுனிய பார்த்தீங்கன்னா, உங்க குலதெய்வ முகம் வந்து காட்சி குடுக்குறது. அந்த தீபச் சுடர் சாதாரணமா ஒரு விளக்கு ஏத்தும்போது எந்த அளவுக்கு தீபம் எரியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதையும் தாண்டி ஒரு பிரகாசமாக எரிவது, உங்க குலதெய்வ படத்திற்கு நீங்க பூ வைத்ததுக்கு அப்புறம் மறுநாள் ஆனாலும் அந்த பூ வந்து வாடாமல் அப்படியே இருப்பது. இது அனைத்துமே உங்க பூஜை அறையில உங்க குலதெய்வம் இருக்கின்றது அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துகின்றது. இப்ப உங்களுக்கு வீட்ல நீங்க பூஜை அறையில விளக்கு ஏத்துறீங்க, விளக்கு பிரகாசமா இருக்கு. உங்க நிலைவாசல்ல பல்லிகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனாலும் குலதெய்வம் எங்க வீட்ல இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்ல குலதெய்வம் இருந்தால் கண்டிப்பாக நீங்க ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ரொம்ப சந்தோஷமா அன்னைக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் அனைவரின் உங்க வீட்ல உள்ள எல்லாரோட மனதிலயும் இருக்கும். உங்க பிள்ளைங்கள்ல இருந்து, உங்கள்ட்ட இருந்து, உங்க வீட்ல உள்ள பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான நிலை இருக்கும். வருமான தடை இருக்காது. ஐயோ! இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்கே அப்படின்னு சொல்லி மன உளைச்சல் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. உங்க வீட்ல குலதெய்வம் வாசம் செய்றாங்க அப்படின்னா, நிம்மதியா தூங்க முடியும் உங்களால.
இது போன்ற அறிகுறிகள்லாம் உங்க வீட்லயும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இப்ப ஒரு சிலர் கேக்குற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க குலதெய்வத்தை முறையா வணங்குறோம். குலதெய்வ கோவிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்க போறோம். அப்பயும் இது போன்ற அறிகுறிகள்லாம் இல்ல. எங்க வீட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாரியே எங்களுக்கு தோணுது. நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இரவு தூங்கும்போது உங்க குலதெய்வ விபூதியோ, குங்குமமோ இருந்தா அது நெத்தியில இட்டுக்கிட்டு மனதார உங்க குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு தூங்குங்க. அம்மா குலதெய்வமே, எங்கள காப்பதற்காகவே இருக்கக்கூடிய எங்க குலத்தையே காக்கிற தெய்வமே நீந்தாம்மா. எனக்கு நீ துணை இருக்கியா? இல்லையா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அத நீந்தாம்மா தீர்க்கணும். எங்க பிரச்சனை அனைத்தையும் நீந்தாம்மா தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு தூங்குங்க. கண்டிப்பா இத 3 நாள் நீங்க தொடர்ந்து செய்யணும். அந்த 3 நாளுக்குள்ள உங்க கனவுல வந்து உங்க குலதெய்வம் உனக்கு உனக்கு நான் காவலா இருக்கேன் அப்படிங்கிறத உணர்த்தும். குலதெய்வம் பல ரூபங்கள்ல கனவுல வரும். குலதெய்வ எல்லை உங்களுக்கு தெரியலாம். குலதெய்வ கோவில் உங்களுக்கு தெரியலாம். இல்ல உங்க வாசல்ல வந்து உங்களுக்கு ஆண் தெய்வம்னா, கம்பீரமான ஒரு ஆண் வந்து வாசல்ல நிக்கிற மாரி, இல்ல பெண் தெய்வம்னா மங்களகரமான ஒரு பெண் இருக்கிற மாரி, இல்ல உங்க குலதெய்வ கோவில்ல உள்ள ஆயுதங்கள் வந்து உங்க கண்ணுக்கு தெரியிறது, இல்ல உங்க குலதெய்வத்தின் வாகனங்கள் வந்து உங்க வாசல்ல நிக்கிறது. இது போன்ற பல கனவுகளின் மூலம் நான் உனக்கு துணையா தான் இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிறத உங்க குலதெய்வம் கட்டாயம் உணர்த்தும். இது மற்ற தெய்வங்கள்ட்ட போய் நம்ம உரிமையா கேட்க முடியாது. ஆனா நம்ம குலதெய்வத்திடம் உரிமையா கேட்கலாம். அம்மா என் குலதெய்வமே எனக்காக நீ வாம்மா அப்படின்னு சொல்லி உரிமையா கூப்பிடவும் முடியும். அந்த எல்லையில போய் நம்மளால உரிமையா நின்னு சாமி கும்பிடவும் முடியும். குலதெய்வ வழிபாடு கோடி தெய்வ வழிபாட்டிற்கு சமம். குலதெய்வ வழிபாடு நம்மள மட்டும் இல்ல, நமக்கு அடுத்து வர சந்ததியினரையும் காத்து நிற்கக்கூடிய ஒரு தெய்வம். கண்டிப்பா அனைவரும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வத்தின் அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் அனைத்து தெய்வங்களின் அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. உங்க குடும்பம் மேன்மை அடைந்து கொண்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். முடியாக தந்திடும் உந்தன் காணிக்கை ஏற்று தலை காக்க வந்திடும் அந்த குலதெய்வம். குலதெய்வம் குலதெய்வம் குலம் காக்கும் குலதெய்வம்.